ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம தமிழ் வாக்கியத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன வாக்கியம்னு பார்க்க போறோம். வாங்க இப்ப பார்க்கலாம். சென்டென்ஸ் 1. அவங்க என் கூட பேசவே மாட்டாங்க. They won't even talk to me. சென்டென்ஸ் 2. இதுக்கு மேல நான் என்ன செய்யணும்? What more do you want me to do? சென்டென்ஸ் 3. அவ ரொம்ப மோசமா பேசிட்டான். He spoke very rudely. Sentence 4. என்னால் அந்த வேலையை செய்ய முடியாது. I can't do that job. Sentence 5. நான் சொன்னதை கேட்கல நீ. You didn't listen to me, did you? Sentence 6. அவன்கிட்ட பேச மனசே இல்ல. I don't even feel like talking to him. Sentence 7. நான் வரேன்னு நிச்சயமா சொல்ல முடியாது. I can't say for sure if I'll come. Sentence 8. நீ கொடுத்த உதவியை நான் மறக்க மாட்டேன். I'll never forget the help you gave me. Sentence 9. எப்பவுமே அவனே தப்பா புரிஞ்சுக்கிறான். He always misunderstands. Sentence 10. அது அவன் நல்ல மனுஷனு காட்டணும்னு தான். He just wanted to show he is a good person. இந்த பிராக்டிஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. பிராக்டிஸ் பண்றதே முக்கியம். கீப் பிராக்டிசிங், கீப் இம்ப்ரூவிங். நம்ம கான்ஃபிடென்ட்டா பேசுறது வேணும், ஆனா கரெக்டா பேசுறதும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.